அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் நடுவில் இல்லத்தெழுத்து வரக்கூடிய சொற்களுக்கான சட்டங்களை மாற்றங்களை பார்த்து வருகிறோம். அதில் சென்ற கால வினையில் மாரூஃப் எப்படி வரும், மஜ்ஹூல் எப்படி வரும் என்று பார்த்துட்டோம். இந்த சொற்களை வருங்கால வினையாக மாற்றும் பொழுது இந்த சென்ற கால வினையில் செஞ்ச மாதிரியான குழப்பங்கள் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சென்ற கால வினையில் உள்ள குழப்பம் இல்லாமல் ஒரு சட்டத்தின்படி அதை கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னு கேட்டால், இப்போ இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு சுக்குணும். ஏன்னா இது இப்படி தானே வரும். வருங்கால வினை எடுத்துக்கலைன்னா எக்கு உளுன்னு இருக்குது. எக்கு உழு, எக்கு கவலை, எக்கு உழு. எக்கு உழுவில் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிறது? வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது. இந்த பாருங்கள் உதாரணம், எக்கு உளுன்னு இருக்கா. இந்த எக்கு உழுங்கிற சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இது இல்லத்து எழுத்து. காஃபு இல்லத்து இல்லாத எழுத்து. அப்போ இதுக்கு ஹரக்கத்து அதுக்கு சுக்குன்னு சரியாக வராது. அதனால் என்ன செய்யணுங்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வாவுடைய ஹரக்கத்துக்கு காஃபில் கொடுங்குறாங்க. எக் உழுங்கிறத எக்கு உழு. காலவுக்கு மஜ்ஹூல், காலவுக்கு வருங்கால வினையை சொன்னால் அசல் பிரகாரம் எப்படி சொல்லணும்? எக்கு உழு. கவலை எக்கு உழு, ஃபஅல எஃப் உழு மாதிரி வரும். கவலை எக்கு உழு. எக்கு உழு என்று சொன்னால் என்ன வருகிறது? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஹரக்கத்துக்கு அங்கே கொடுத்துடணும். இந்த வாவில் இருக்க அந்த பேச இருக்குல்ல, அந்த பேசத்துக்கு காஃபில் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாவுக்கு சுக்குனாக போயிடும். சுக்குன் தனியாக வைக்க வேண்டியதில்லை. எப்போ ஹரக்கத்தை தூக்கிட்டோமோ அந்த இடத்துக்கு சுக்குன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எக்கூழு, காலாவுக்கு வருங்காலம் என்ன? எக்கூழு. வருங்காலம் எடுப்பதற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான சட்டம் இங்கே யூஸ் ஆகுறது. சரியா? எக்கூழுன்னு சொல்லிட்டோமா? சொல்லிவிட்டு அதை சர்வ் செஞ்சு பார்க்கணும். எக்கூழு சொல்வான், எக்கூலானி இருவர் சொல்வார்கள், எக்கூலூன பல ஆண்கள் சொல்வார்கள், தக்கூலு அவள் சொல்வாள், தக்கூலானி இரு பெண்கள் சொல்வார்கள். அதுக்கப்புறம் இங்கே தான் பிரச்சனை வரும். எக்கூல்ன அப்படி தானே வருது. எக்கூலுன்னு இருக்குது. எக்கூலு என்பதில் நூனை சேர்க்கணும். எப்படி வந்துடும்? எக்கூல்ன அப்படின்னு வந்துடணும். ஆனால் அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்? ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். என்ன சட்டம் படிச்சிருக்கிறோம்? 2 சுக்குன் சட்டம். எக்கூல்ன என்று வரும் என்று சொன்னால் இந்த இடத்துல வாவுக்கு ஒரு சுக்குன் வருகிறது, லாமுக்கு ஒரு சுக்குன், 2 சுக்குன் இருக்குது. ஒரு சொல்லில் அடுத்தடுத்து 2 சுக்குன் வரக்கூடாது. அப்போ எக்கூல்ன என்று வரும்ல, அங்கே என்ன செய்யணும்னு கேட்டால், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிற இன்னும் 2 சுக்கூன்கள்னு ஒரு பாடம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், நடத்தியும் இருக்கிறோம். அந்த 2 சுக்கூன்கள் அடுத்தடுத்து வர சட்ட பிரகாரம் இந்த வாவை காலி பண்ணிடணும். எக்கூழ்ன என்று சொல்லாமல் எக்குள்ன. அவ எக்கூழு எக்கூலானி எக்கூலூன, தக்கூழு தக்கூலானி எக்குள்ன சொல்லி சர்வ் செஞ்சு பழவனை இருக்குது. அப்போ தான் வரும். நீங்கள் சும்மா சட்டமாக படிச்சுட்டு போனால் வராது. எக்கூழு எக்கூலானி எக்கூலூன, தக்கூழு தக்கூலானி எக்கூழ்ன என்று வரும். ஆனால் வரக்கூடாது எக்குள்ன. அதுக்கப்புறம் என்ன மாறுமான்னு கேட்டால், தக்கூழு மாறாது, தக்கூலானி மாறாது, தக்கூலூன மாறாது, தக்கூலீன மாறாது, தக்கூலானி மாறாது, தக்கூழ்ன. இங்கே 2 சுக்கூன். எதனால இங்கே அது 2 சுக்கூனுங்கிற பஞ்சாயத்து எங்கே வருதோ அங்கே உள்ள சட்டத்தை அமுல்படுத்திக்கிறேன். தக்குள்ன அக்கூழு நக்கூழு. அப்போ எக்கூழு சொல்வான், எக்கூலானி இருவர் சொல்வார்கள், எக்கூலுன பல பேர் சொல்வார்கள், சொல்லுகிறார்கள் 2 கொண்டது. தக்கூழு அவள் சொல்வாள், தக்கூலானி இரு பெண்கள் சொல்வார்கள். எக்குள்ன எக்கூழ்னு சொல்லக்கூடாது. எதனால் சொல்லக்கூடாது? அது ஒரு சட்டம் முன்னாடி இங்கே சொல்லி தந்திருக்கிறோம். 2 சுக்கூன்கள் வந்தால், இல்லத்துக்கு ஒரு சுக்கூனு அடுத்து ஒரு சுக்கூன் வந்தால் இல்லத்தில் தான் காலி பண்ணிடணும். அப்போ எக்கூழ்ன என்றதை எக்குள்ன என்று மாற்றிடணும். அதுக்கப்புறம் தக்கூழு நீ சொல்வாய், தக்கூலானி தக்கூலுன நீங்கள் சொல்வீர்கள், தக்கூலின பொம்பளையை பார்த்து நீ சொல்வாய், தக்கூலானி நீங்கள் இருவர் சொல்வீர்கள், தக்கூழ்ன என்பது தக்கூழ்ன பல பெண்கள் சொல்வீர்கள்.
அப்போ அக்கூலு நான் சொல்வேன், நக்கூலு. அதே மாதிரி யசூமு நோம்பு வைக்கிற வச்சு சொன்னோம்ல உதாரணம், யசூமு, யசூமானி, யசூமூன, தசூமு, தசூமானி, யசும்ன, யசூம்னு வரும். அந்த நெடியில் குறைச்சி என்ன செய்யணும், யசும்ன. அப்புறம் தசூமு, தசூமானி, தசூமூன, தசூமீன, தசூமானி, தசும்ன, அசூமு, நசூமு. இப்படி என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி உள்ள சொற்களையாக பார்த்து என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறணும். இப்போ எக்கூழு மாதிரி என்ன செய்கிறோம், தவளை எத்தூளு, தவுளன்னு படித்தோம்ல, தவுளை தாளன்னு படித்தோமா, அதுக்கு வருங்காலம் வந்து எத்து உளுண்டு வரும். எத்து உளுன்னு சொல்லக்கூடாது, எத்தூளு, எத்தூளு, எத்தூளானி, எத்தூளுன, தத்தூளு, தத்தூளானி, எத்தூள்ன, தத்தூளு, தத்தூளானி, தத்தூளுன, தத்தூளின, தத்தூளானி, தத்தூள்ன, அத்தூளு, நத்தூளு. இப்படி வந்து வருங்கால வினையில் சொல்லும்போது என்ன சட்டம் வரும்னு கேட்டால், வருங்கால வினையாக மாற்றும் பொழுது அந்த எழுத்துக்கு இயற்கையாக சுக்குன்னு தானே வரும். இப்போ நசரன் இருக்கிறது, வருங்காலமாக்கையில் என் சுருன் நூனுக்கு சுக்குன்னு வந்துடுதில்ல. நசரன்னு சொல்லும்போது நூனுக்கு சுக்குன்னு வரல. நீங்கள் வருங்காலமாக்கினா நூனுக்கு சுக்குன்னு தானே வரும், என் சுருன்னு வந்துடுதில்ல. லரபவில் இப்போ லாதுக்கு சுக்குன்னு இல்லை, வருங்காலமாக்கினா எழுதுரி பூண்ட லாதுக்கு சுக்குன்னு வந்துடுது. அப்போ சுக்கூன் வந்துடும் பொழுது அதுக்கு முந்தின ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இது என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இல்லத்துறை எழுத்துக்கு வந்து வாவுக்கு சுக்கூன் இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு லம் இருக்கிறது. இருந்தால் என்ன செய்ய, கூழு வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, லம் இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது, இந்த அசல்படி உள்ளது இந்த இருக்குது, இப்படி இருக்கிறது, எக்கூழுன்னு இருக்கிறது. இந்த வாவுடைய லம்பத்துக்கு காஃபு கொடுத்துப்புட்டு யகூலு என்று சொல்லிட வேண்டும். சரி, அதே மாதிரி வந்து இந்த வருங்காலத்துக்கு வந்து எஃப் இலுன்னு இருக்குது, எபியூன்னு இருக்குன்னு வைங்க, எப் இவுன்னு இருக்குது, எப் இவு. இதில் என்ன செய்யணும், ஏக்கி வந்து ஹரக்கத்து இருக்கிறது, பேக்கி சுக்குன் இருக்கிறது. இல்லத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து இல்லாத எழுத்து ஆகிய பேக்கி வந்து சுக்குன் இருக்கிறது. அப்போ இந்த ஏயுடைய ஹரக்கத்தை வந்து பேக்கி கொண்டே கொடுத்துடணும். கொடுத்தா எபிஉ, பா என்பதற்கு வருங்காலம் எபிஉ, ஜாதவுக்கு எசீது, ஜயத, எஸ் இது, எஸ் இதுன்னு சொல்லாமல் எசீது. இதே மாதிரி ஜயன, எஸ் ஈனு, எசீனு. அப்படி ஜய, எஜிவு, எஜிவு, எஜிவுண்டா வருவான், ஜாண்டா வந்தான், எஜிவு வருவான். எஜிவு என்று வருது என்ற அசல் என்ன, எஃபியிலு. எஜி இவு, எஜி இவுன்றது தான் என்ன மாறுது, எஜி இவுன்னு மாறுது. இப்போ எபி ஒன்று மாறிடுச்சா, அதில் நம்ம சொல்லி பழகணும். எபி தான் இருக்குல்ல, எபியு எபியானி, அதுலேயும் 2 சுக்குன் வர இடங்கள் வரும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறணும். பாருங்க, எபியு, எபி ஆணி பிரச்சனை இல்லை, எபி ஊன, தபிவு, தபி ஆணி, எபின, இங்கே 2 சுக்குன்னு வருது பாருங்கள், ஏக்கு ஒரு சுக்குனு, ஐனுக்கு ஒரு சுக்குனு. அப்போ ஏயை காலி பண்ணிடணும், எபின. அப்புறம் தபியவு, தபியானி, தபியூன, தபியீன, தபியானி, தபீன, இங்கே 2 சுக்குன்னு வருது, தபியன்னு சொல்லிடணும். அபிவு, நபிவு, இது மாதிரி வந்துடுதா. அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வித்தியாசமான, ஏற்கனவே சொன்னோம்ல, அதாவது வாவுக்கு வந்து என்ன இருக்குது, இல்லத்துறை எழுத்துக்கு வந்து ஹரக்கத்து இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு வந்து சுக்கூன் இருக்கிறது. சுக்கூன் இருந்தால் அதாவது இருவன்னு வருதில்ல, இருவை வந்துச்சுன்னு சொன்னால் ரவுண்டு மாறிடும். இந்த ரவுண்டு மாறுவது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வருங்கால வினையில் அந்த ரவுண்டு சொல்லாமல் அதை ராண்டு மாற்றுறாங்க. ரவுண்டு தான் சொல்லணும் மற்ற இடங்களில், இந்த வருங்கால வினைக்கு மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ராண்டு மாற்றிடுறாங்க. வருங்கால வினையில் உதாரணமாக எஹு வஃபு, இந்த உதாரணத்தை பாருங்கள். எஹு வஃபுன்னு இருக்குது. எஹு வஃபில் என்ன பண்ணுறோம், ஹேயுடைய வாவுடைய ஹரக்கத்துக்கு ஹைக்கு கொடுத்துட்றோம். அப்போ என்ன வரும்னா எஹவுஃபூண்டு வரும், எஹவுஃபு. எஹவுஃபூண்டு சொல்லி வாவை போட்டு எழுதணும்னு சொன்னால் எக்கூழு மாதிரி படிச்சிருவாங்க, எஹூஃபுன்னு படிச்சிருவாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருங்காலத்துக்கு மட்டும் எஹு வஃபு என்ற இடத்த வந்து எங்கெல்லாம் இப்படி வருகிறதோ, அதாவது இல்லத்துக்கு வந்து ஹரக்கத்து ஃபத்தகு,
இல்லத்துடைய எழுத்துக்கு ஃபத்தகு வேறு ஹரகத்தில் ஃபத்தகு, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருந்தால் இந்த ஃபத்தகை அங்கே கொடுத்துருவோம். கொடுத்தா ஹவுஃபுண்டு வரும். இந்த ஃபத்தகத்துக்கு ஹேயில் கொடுத்தா அப்படி வரும், ஹவுஃபுண்டு வரும். ஹவுஃபுண்டு போட்டோம்னு சொன்னால் அது யகூஃபு யகூலு மாதிரியான தோற்றம் தர்றதுனால இது அப்படிப்பட்டது இல்லை, வாவுடைய ஃபைலவில் உள்ளதுன்னு காட்டுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யஹாஃபுன்னு அலிஃபா மாற்றி விட்ருவாங்க. அந்த ஃபத்தகுக்கு தோதுவான எழுத்தாக என்ன செய்வாங்க, யஹாஃபுன்னு மாற்றிடுவாங்க. அப்போ யஹ்வஃபு என்று இருந்தால் யஹாஃபு, எக்கு வலு என்று இருக்குன்னு வைங்க, எக்கு உலுன்னு வந்தால் எக்குழு. உதாரணமாக எக்கு வலு என்று இருக்கிறது, எக்காலு என்று சொல்லணும். அப்போ யஹாஃபு என்று இந்த இடத்துல செய்வாங்க, அந்த அந்த ஹரக்கத்தங்க மாற்றிட்டு மாற்றின ஹரக்கத்துக்கு ஏற்ற எழுத்தாக மாற்றிடுவாங்க. ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து எது, அலிஃபு. கசருக்கு ஏற்ற எழுத்துங்கிறது ஏ, லம்முக்கு ஏற்ற எழுத்துங்கிறது வாவு. அப்போ இந்த ஃபத்தகு தான் வாவில் இருந்துச்சு, இந்த ஃபத்தகத்தை அங்கே கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்தாக இந்த வாவை மாற்றிடணும், யஹாஃபு. இப்போ யஹாஃபுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அது சர்ஃபு பாருங்கள். யஹாஃபு, ஹாஃபுன்னா பயந்தான், யஹாஃபுன்னா பயப்படுவான், யஹாஃபுன்னா பயப்படுவான். யஹாஃபு யஹாஃபானி, யஹாஃபுன்னா யஹ்வஃபு. அது யஹாஃபுடைய அசல் என்னது, யஹ்வஃபு. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ யஹாஃபு யஹாஃபானி யஹாஃபூன, தஹாஃபு தஹாஃபானி யஹாஃபுனன்னு வருது பாருங்கள். யஹாஃபுன யஹாஃபுனன்னு வந்தால் என்னவாகும், ஃபேக்கு ஒரு சுக்கூனு, அலிஃபுக்கு ஒரு சுக்கூன், ரெண்டு சுக்கூன், அலிஃபை நீக்கிறணும். யஹஃபுன, யஹாஃபு யஹாஃபானி யஹாஃபூன, தஹாஃபு தஹாஃபானி யஹஃபுன, இப்படி வருங்காலம் வந்துடும். அதுக்கப்புறம் மாற்றம் வராது. தஹாஃபு தஹாஃபானி தஹாஃபூன, தஹாஃபீன தஹாஃபானி தஹாஃபுனன்னு வரும். ஆனால் தஹஃபுனன்னு சொல்லணும். அஹாஃபு நஹாஃபு, அஹாஃபு அஹ்வஃபு நஹ்வஃபு. அஹாஃபு அஹாஃபுனா நான் பயப்படுவேன். அப்போ யஹாஃபுனா பயப்படுவான், இருவர் பயப்படுவார்கள், பலர் பயப்படுவார்கள்னு சொல்லும் பொழுது யஹாஃபு இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே சில உதாரணங்கள் போட்டோம்ல, அந்த உதாரணங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், சொல்லி பார்க்கலாம். என்னென்ன உதாரணங்கள் வினை சொற்களை உங்களுக்கு எடுத்து காட்டினமோ அந்த மாதிரியான சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருங்காலத்தை என்ன செய்யணும். இப்போ கவலைன்னு இருக்குதா, கவலை வந்து எக்கு உழு தானே, கவலவுக்கு எக்கு உழு, எக்கு உழு. கவம எக்கு உமு, கவமண்டா நின்றான், காமன்னு மாறிடும். வருங்காலம் எக் உமு அப்படி சொல்லக்கூடாது, எக் உமு. எக் உமு என்றால் நிற்பான். எக் உமு என்பது எப்படி மாறிக்கிறேன், எக் உமு என்று மாறிக்கிறோம். கவன எக்கு உணு, எக்கூணு, எக்கூணு தக்கூணுன்ற வார்த்தைலாம் குரான் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ எக்கூணு என்பது என்னது, கவன என்பது வந்து காணண்டு ஆகிக்கிறேன், அது சென்ற காலம். வருங்காலமாக்குனீங்கன்னா எக் ஊனு, எக் ஊனு என்று சொல்லாமல் எக்கூணு. அதே மாதிரி ஹபீஃப எஹ்வஃபு எஹாஃபு அப்படி சொல்லிக்கிறேன். தவுல எத் உழு, எத்து உழு. தவுலன்னா எத் உழுன்னு வரும், எத் உழு. அந்த ஊத்திக்கு தாவுல கொடுத்துட்டு எத்து உழு அப்படி சொல்லிடுவோம். அது மாதிரி சவம எஸ் உமு, எஸ் உமு. சீனை சாதா கூட ஆக்கிருங்க, சவம நோன்பு வைத்தான், எஸ் உமு நோன்பு வைப்பான். அப்போ எஸ் உமு என்பதை எப்படி செஞ்சுருவோம், எஸ் உமுன்னு மாற்றிக்கிடுவோம். பய எபு இவு எபியுன்னு மாற்றிக்கிடுவோம். ஜயத எஸ் இது, ஜயத எஸ் இது, எஸ் இது. எஸ் இதுன்னா என்ன செய்யணும், ஏயுடைய கசரத்துக்கு அங்கே கொடுத்துட்டு எஸ் இது வருங்காலம் இப்படி வந்துடும். ஷைய ஷைய ஃபைலன் இருக்குது, அப்போ எஃப் அலுன்னு வந்துடும். எஸ் எஸ் எவு எஸ் ஐயு எஸ்ஆவு எஹாஃபு மாதிரி அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஜய எஜி இவு எஜி இவு, ஜா ஆண்டா வந்தான், எஜி உன்னா வருவான். இப்படி என்ன செய்வாங்கன்னா அந்த வருங்கால வினையை இந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள். வருங்கால வினை எடுக்கும் பொழுது என்ன ஏற்படும்னு கேட்டால், முதல் எழுத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக சுக்கூன் வந்துடும். அதாவது எந்த ஒரு வருங்கால வினையாக இருந்தாலும் சரி, அந்த வருங்கால வினையில் என்ன செஞ்சிடறேன், அந்த கவலன் இருக்குல்ல, கவலன் இருக்கும் பொழுது முதல் எழுத்துக்கு வந்து சுக்கூன் வந்துடும். வருங்கால வினையுடைய சட்டமாக தானே, நசர என் சுரு லரப எல்ரிபு ஃபத்தக எஃப்தகுன்னு வந்துடும்.
அப்போ அதுக்கு சுக்கூன் வந்துச்சுன்னு சொன்னால் நடுவில் வந்து இல்லத்தெழுத்து இருக்குல்ல, அதுக்கு ஹரக்கத்து இருக்குது. அசல் எழுத்துக்கு இல்லத்து இல்லாத எழுத்துக்கு சுக்கூனு, இல்லத்தெழுத்துக்கு ஹரக்கத்துங்கிற ஒரு நிலைமை வருது. அதுக்காக என்ன சட்டம் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், இல்லத்துடைய எழுத்துடைய ஹரக்கத்தை பிடுங்கி அங்கே கொடுத்துருங்க, எக்கு உளுன்னு சொல்லாதீங்க, எக்கு உளுன்னு சொல்லுங்கள். அப்போ இது ஈஸி. இதெல்லாம் அந்த சென்ற கால வினையில் மட்டும்தான் 5க்கு ஒரு மாதிரி, மீதி உள்ளதுக்கு ஒரு மாதிரின்னு போட்டு குழப்புறாங்க. அதை அவங்களே வகுத்த சட்டத்துக்கு மாற்றமாக அவங்களே பேசுகிறாங்க. ஆனால் வருங்கால வினைக்கு வந்து அப்படி கிடையாது. ஈஸியாக நினைஞ்சிறேன், இந்த ஹரக்கத்தங்க மாற்ற வேண்டியது, மாற்றிட்டு என்ன செய்யணும், அப்படி வாசிக்க முடிஞ்சால் வாசிட வேண்டியதுதான். வாசிக்கிறதுக்கு இடைஞ்சல் வரக்கூடிய சொற்களாக இருந்தால் என்ன செய்யணும், அப்போ அது மாதிரி வாவை ஏயா மாற்றுறது, ஏயா வாவை மாற்றுறதுன்னா மாற்றிக்கணும். இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கப்புறம் வந்து இந்த வருங்கால வினை எடுத்துட்டீங்க. வருங்கால வினை எடுத்த பிறகு இந்த வருங்கால வினையில் இருந்து தான் எதெல்லாம் நம்ம எடுப்போம், ஏவல் வினை எடுப்போம், விளக்கல் வினை எடுப்போம். இதிலேருந்து தான் எடுப்போம் ஏவல் விலை. ஏவல்னால் இப்போ ஏவல் எடுக்கிறீங்க. ஏவல் எப்படி எடுக்கிறது, இப்போ எக்கூலுன்னு இருக்குது, இந்த அருக்கு எக்கூலு இருக்குல்ல, இதுக்கு வந்து படற்கையில் ஏவல். படற்கை ஏவல் எப்படி எடுக்கணும், ஏஏ எடுத்துடணும். படற்கை ஏவலுக்கு லாம சேர்க்கணும். படற்கை ஏவலுக்கு என்ன செய்யணும், எக்கூலு சொல்வான், அவன் சொல்லட்டும், லி எல்ரிப் அவன் அடிக்கட்டும், லி என்சுர் அவன் உதவட்டும், லி யக்துல் அவன் கொல்லட்டும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் அப்போ இங்கே ஒரு சட்டம் உங்களுக்கு வரும். எப்படி வரும், எக்கூலுன்னு இருக்குதா, எக்கூலுக்கு முன்னாடி லீயை சேர்க்குறீங்க. லீயை மட்டும் சேர்த்தா போதுமா, கடைசி சுக்குன்னு ஒன்று செய்யணும். எல்ரிபு என்பதை படற்கை ஏவல் ஆக்கிறதா இருந்தால் லி எல் ரிப்புன்னு ஆக்கணும். எல் ரிபுன்னு இருந்துச்சுல்ல, எல் ரிபு என்று பூ என்று இருந்ததை இந்த லீ சேர்க்கும்போது என்னவாயிரும், லி எல் ரிப் அப்படி ஆயிரும். என் சுருன்னு இருக்கிறது, லீ சேர்க்கும்போது லி என் சுர், என் சுர் உதவுவான், லி என் சுர் அவன் உதவட்டும். அந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சு பார்க்குவோம். இதிலே செஞ்சு பார்க்கலாம். என்ன செய்யணும், இதிலே வந்து இப்போ லீயை சேர்க்குறோம். லீயை சேர்த்திங்கன்னா லீ ஆயிடுச்சா. இது படற்கை ஏவல் எடுக்கிறோம். லாஸ்ட்டுக்கு சுக்கூன் பண்ணணும்ல படற்கை ஏவலுக்கு. இப்போ என்னென்னு இருக்குது, லீ யகூல், யகூலுன்னு இருக்குது ஏற்கனவே. லீயை சேர்க்குறீங்க, லீ யகூல். இப்போ என்ன இப்படி சொல்லலாமா, இப்போ லீ யகூல்னு சொல்லிட்டோம். முறைப்படி சொன்னால் இங்கே ஒரு சுக்குனும் இங்கே ஒரு சுக்குனும், 2 சுக்குன் இருக்கா. லீ அந்த ஏன்னா லீ வந்ததுனால ஒரு சுக்குன் பண்ணுறோம்ல. சும்மா யகூல்னு சொல்லும்போது வாவுக்கு மட்டும் சுக்குன் இருந்துச்சு. இப்போ லீயை சேர்த்ததுனால படற்கை ஏவலாக இருக்கிறதுனால அது கடைசிக்கு என்ன செஞ்சு ஆகணும், சுக்குன் செஞ்சு ஆகணும், ஜசம் செஞ்சு ஆகணுங்கிற காரணத்தினால லீ யகூல் அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 2 சுக்குனுடைய சட்டம் இங்கே வந்துடும். எப்படி வரேன், லீ யகுல், லீ யகூல்னு இருக்குல்ல, அது என்னடாயிரம் லீ யகுல். இதுதான் படற்கை ஏவல். யகூலு என்பதற்கு படற்கை ஏவல் சொல்வதாக இருந்தால் லீ யகூல் என்று சொல்லிவிட்டு இது 2 சுக்குன் சட்டம் வந்து இடைஞ்சலாகுதே என்று சொல்லி அந்த வாவை காலி பண்ணிடணும். லீ யகுல். சரி, இருமை இருக்குது. இருமைக்கு என்ன செய்கிறோம், லீயை சேர்க்குறோம். லீயை சேர்த்துட்டு இருமைக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் நூனை தான் போக்குவோம். சுக்குன் செய்கிற வேலை கிடையாது. லீ என்சுர், லீ என்சுரா. என்சுரு என்பதை லீ என்சுர் என்று சொல்கிறோம். என்சுராணி என்பதை லீ என்சுரான்னு சொல்கிறோம். அப்போ இந்த இருமையில் வந்து சுக்குன் செய்கிற பஞ்சாயத்து வரல, நூனை காலி பண்ணுறோம். இங்கே 2 சுக்குன் வரல பாருங்க. அப்போ லீ யகுல், லீ யகூலா இங்கே நீட்டிடணும். லீ யகுல் என்பதை வந்து குறிலாக சொல்லுகிறோம். எதனால் குறிலாக சொல்லுகிறோம், லாமுக்கு ஒரு சுக்குனும் வாவுக்கு ஒரு சுக்குனும். லீ யகூல். இங்கே லீ யகூலான்னு சொல்லும் பொழுது படற்கையில் வந்து ஏவல் வினை சொல்லும் பொழுது லீ யகூலானின்னு தானே இருந்துச்சு. நூனை தானே காலி பண்ணுவோம். நூனை காலி பண்ணுறதுனால 2 சுக்குன் பஞ்சாயத்து இங்கே வராது. அப்போ லீ யகுல், லீ யகூலா அந்த இருவரும் சொல்லட்டும். அப்போ இது அப்போ யகூலுன்னு இருக்குது. யகூலுனுக்கு என்ன செய்யணும், இதே சட்டம் தான். அப்போ லீயை சேர்க்குறோம். லீயை சேர்த்து என்ன செய்யணும், லாஸ்ட்டில் நூனும் போக்கணும். லீ யகூலு அலிஃபு சேர்த்தா ஒரு அலிஃபு சேர்த்துக்கணும். லீ யகுல், லீ யகூலா, லீ யகூலு. இது படற்கையில் உள்ள ஏவல் வினை.
இந்த சர்ஃப்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்ததுனால அதை இந்த சட்டம் படற்கை ஏவல் சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது விழாவாரி நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சதுனால இல்லை எல்ரிபு இல்லை எல்ரிபா இல்லை எல்ரிபு அந்த ஸ்டைலில் இது சொல்லி பார்க்குறோம். அப்போ லியக்குல் லியக்கூலா லியக்கூலு இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண்பாளுக்கு என்ன செய்யணும், லாமை போட்டு லீ தக்கூலுன்னு வரும். அந்த லாமுக்கு சுக்குன் வர செய்யணும். என்னென்னு இருக்கு இப்போ லீ தக்கூல் லீ தக்கூ ஏன் துக்கு இல் வருது, படற்கை ஏவல் வினையில் கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். அப்போ சுக்குன் செஞ்சோம்னு சொன்னால் லாமுக்கு ஒரு சுக்குனும் வாவுக்கு ஒரு சுக்குனும், ரெண்டு சுக்குன் வரக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், இந்த வாவை காலி பண்ணிடணும், வாவை எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா லி தக்குல் லியக்குல் லியக்கூலா லியக்கூலு லி தக்குல் அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஒரு லாமை போட்டு இருமையாக்கணும். லி தக்கூலா லி தக்கூலா இதில் வந்து ரெண்டு சுக்குன் பஞ்சாயத்து வரல. இந்த ஒருமை ரெண்டுலேயும் தான் ரெண்டு சுக்குன் வருது, இந்த ரெண்டுலேயும் தான் ரெண்டு சுக்குன் சந்திக்கிற பிரச்சனை வரும், இதில் எல்லாம் வராது. அதுக்கப்புறம் இதில் என்ன செய்யணும், இதில் வந்து இல்லாமல் பெண்பால் பன்மையில் லீயை சேர்க்கணும். லீயை சேர்த்து லீய கூழ்னு வருது. லீய கூழ்ன ரெண்டு சுக்குன் வந்துருச்சா, ரெண்டு சுக்குன் வந்துருச்சு. ரெண்டு சுக்குன் என்ன செய்யணும், வாவை போய்க்கிடணும். வாவை போயிட்டீங்கன்னா லீய கூழ்ன லீய கூழ்ன. அப்போ இது படற்கையில் அதாவது படற்கை ஏவல் வினை சொல்வதாக இருந்தால் லியக்குல் லியக்கூலா லியக்கூலு லி தக்குல் லி தக்கூலா லியக்குல்ன. இதே மாதிரி வந்து வேறு வேறு சொல்லையும் கூட சொல்லி பார்க்கலாம். இது அந்த ஆறையும் வச்சுக்கிட்டு இப்படி வருவோம். எபியூ எடுத்துக்கிடுவோம். எபியூ ஏ உள்ள சொல்லு. இதுக்கு அதே மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். லாம சேர்க்கணுமா, சேர்த்துட்டோம். கடைசி சுக்குன் பண்ணணுமா, சுக்குன் இல்லை எபின்னு வருதா, அப்படி வரக்கூடாது. என்ன செய்யணும், ஏக்கு ஒரு சுக்கணும் ஐனுக்கு ஒரு சுக்கணும். அதனால் ஏயை காலி பண்ணி லியபி அவன் விற்கட்டும். இதுக்கு தஸ்னியா இருமை எப்படி சொல்லணும், லிய சேர்க்கணும், கடைசியில் நூனை எடுக்கணும். லியபி இங்கே ரெண்டு சுக்குன் வரல. லியபிங்கிறதுல ஏ இல்லாமல் சொல்லணும், இருமையில் ஏயோடையே சொல்லணும். ஏன், இதில் ரெண்டு சுக்குன் பிரச்சனை வந்துச்சு, இதில் ரெண்டு சுக்குன் பிரச்சனை வரல. அதுக்கப்புறம் எபி ஊனன்னு இருக்குது. எபி ஊனோட என்ன செய்யணும், லீயை சேர்க்கணும், நூனை எடுக்கணும். லி எபி ஊ இந்த இடத்துல ஏ இருக்கும். அப்போ லி எபியோ லி எபியா லி எபி ஊ. அதுக்கப்புறம் பெண்பாலுக்கு வருது. பெண்பாலில் லாம சேர்க்குறோமா, சேர்த்துட்டு ஐனுக்கு சுக்குன் வச்சுடுறோம். எப்படி வரும், லி தபீன்னு வருது. ரெண்டு சுக்குன் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், ஏ எடுத்துடணும். லி தபி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இருமைக்கு லாம சேர்க்கணும். இதில் சுக்குன் பண்ணுற வேலை கிடையாது, நூனை எடுக்கிற வேலை தான். லி தபி அதுக்கப்புறம் லீயை சேர்ப்போம். லீயை சேர்த்தோம்னா என்ன வரும், லீய பீனாண்டு வரும். ரெண்டு சுக்குன் வருது. அப்போ ஏயை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டோம்னா லி எபின. அப்போ லி எபி லி எபி ஊ லி தபியா லி எபின. இந்த ஆறு என்னது, அவன் செய்யட்டும்னு ஏவல் தான் படற்கையான ஒரு ஏவல். இது வந்து இந்த மாதிரி உள்ளதா, இதுலையும் பார்ப்போம். எஹாஃபு இதில் என்ன செய்யணும், லீயை சேர்க்கணும். லீயை சேர்த்து கடைசிக்கு சுக்குன் பண்ணணும். லியஹாஃப் சொல்லலாமா, ஃபேக்கு ஒரு சுக்குனும் அலிஃபுக்கு ஒரு சுக்குனும். லியஹாஃப்னு சொல்கிறோம், நீட்டுறோம்ல. நீட்டுனால என்ன அர்த்தம்னா அலிஃபில் சுக்குன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அலிஃபை காலி பண்ணி ஆகணும். லியஹஃப் யஹாஃபு என்பதற்கு படற்கை ஏவல் லியஹஃப். அதுக்கப்புறம் அதனுடைய இருமை என்ன, அதனுடைய இருமை லீயை சேர்க்குறோம். லீயை சேர்த்து நூனை நீக்கிறோம். லியஹாஃபா லியஹஃப் லியஹாஃபா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், லாம சேர்க்குறோமா, பன்மைக்கு லாம சேர்த்து நூனை தான் போக்குவோம். நூனை போயிட்டான வாயிறேன். லியஹாஃபு லியஹஃப் லியஹாஃபா லியஹாஃபு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெண்பாளுக்கு லாம சேர்க்கணுமா, லாம சேர்க்குறோம். லாம சேர்த்துட்டு கடைசிக்கு சுக்குன் பண்ணுறோம். லி தஹாஃப் சொல்லலாமா, சொல்லக்கூடாது.
2 சுக்கூன் சட்டங்க வருது. அப்போ அலிஃபுக்கு ஒரு சுக்கூனும் ஃபாக்கு ஒரு சுக்கூனும். அப்போ அலிஃபை எடுத்துடணும். லி தஹஃப். அப்புறம் வந்து இது இருமைக்கு என்ன செய்யணும்? லாம போடணும். சுக்கூன் கிடையாது, நூனை தான் எடுக்கணும். லி தஹாஃபா. அதுக்கப்புறம் இதில் வந்து லாம சேர்க்கணும். லி யஹாஃப். இதில் என்ன செய்யணும்? லாம சேர்க்கணும். லி யஹாஃப்னு வருது. இப்படி சொல்லலாமா? 2 சுக்கூன் வந்துருச்சு. லி யஹஃப்ன. இந்த அலிஃபை எடுத்துடணும். அப்போ இந்த ஆரஞ்சு சொன்னால் எப்படி சொல்லணும்? லி யஹஃப், லி யஹாஃபா, லி யஹாஃபு, லி தஹஃப், லி தஹாஃபா, லி யஹ். இந்த ஒருமையில் மாத்திரம்தான் அந்த போகுது. கவனத்தில் வச்சுக்கிறங்க. படற்கை ஏவல் எடுக்கும் பொழுது யக்கூலுன்னு அந்த வாவு இருக்குதே, அது யக்குல் என்று மாறிக்கிறோம். யஹாஃபுன்னு அந்த அலிஃப் இருக்குதே, அது யஹஃப் என்ற அலிஃபு போயிடும். எபீவு என்று ஏ இருக்குதே, எபி என்று ஏ போயிடும். அது ஒருமையில் தான் போகும். இதில் போகாது, இருமை பன்மையில் போகாது. அது மாதிரி பெண்பால் பன்மையில் என்ன செஞ்சிடறேன்? போயிடும். அதாவது 3ல் போகாது. அதாவது இந்த லி யஹஃபில் போகும், லி தஹஃபில் போயிடும், லி யஹஃப்னவுல போயிடும். இந்த 3லையுமே வந்து நடுவில் உள்ள எழுத்து என்ன செஞ்சிடறேன்? போயிடும். எதனால் போகுது? 2 சுக்கூன்களுங்கிற ஒரு சட்டச்சிக்கலுக்காக போகிறது. அந்த 2 சுக்கூன் சட்டச்சிக்கல் எதில் இல்லை? லி யஹாஃபாவில் இல்லை. அதனால் அந்த அலிஃப் இருக்கிறது. லி யஹாஃபு சட்டச்சிக்கல் இல்லை, லி தஹாஃபா இல்லை. இது வந்து படற்கை ஏவல். படற்கை ஏவல் மாதிரி முன்னிலை ஏவலையும் தெரிஞ்சுக்கணும்ல. முன்னிலை ஏவல் எதில் எடுப்போம்? முன்னிலை ஏவல் வந்து எதில் எடுப்போம்? முன்னிலையிலேருந்து எடுப்போம். அப்போ இந்த 6 படற்கை முடிஞ்சிருச்சு. இந்த 6 தான் முன்னிலை. இந்த 6 தான் என்னது? அதுக்கு கொண்டு ஒரு கலரை மாற்றிக்கிறோம், உங்களுக்கு புரிஞ்சுருக்கா வேண்டி. இந்த 6 வந்து முன்னிலை சொல்லு. தக்குள் நீ சொல்வாய். இதில் ஏவல் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? ஏவல் எடுக்கிறதா இருந்தால் தேயை காலி பண்ணணும். சரியா? தேயை காலி பண்ணிட்டோம். தேயை காலி பண்ணிட்டு என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து சுக்கூன் இருக்கான்னு பார்க்கணும். காஃபுக்கு சுக்கூனாக இருக்குது, சுக்கூன் இல்லை. சுக்கூன் இருந்தால் ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டி வரும். தக்கூலுன்னு இருக்குது, தேயை எடுத்துவிட்டோம். காஃபுக்கு லம்மு தான் இருக்குது. இந்த லம்மு இருக்கிறதுனால இந்த இடத்துல அலிஃபெலாம் தேவைப்படாது. அப்போ லாஸ்ட்டில் சுக்கூன் பண்ணணும். கூல், கூல். தக்கூலுன்னு இருந்துச்சுல்ல, தக்கூலுண்டா நீ சொல்வாய். அதில் ஏவல் வேணும். எப்படி வரும்னா கூல் என்று வரும். கூல்னு வரலாமா? கூல்னு வந்தால் 2 சுக்குன்னு வருதே. கூல்னு வந்தால் குல், குல் ஹுவல்லாஹ் அதெல்லாம் வருதில்ல, குல்ல ரப்பில் பழக்கலாம். குல் நீ சொல். அப்போ கால என்பதனுடைய வருங்காலம் யக்கூலு, அதனுடைய முன்னிலை வந்து தக்கூலு. தக்கூலுவில் இருந்து அமுர்ஹாலில் எடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? அது திருப்பி ஒருக்கா அந்த இடத்த இன்னொருக்கா வேண்டாம் பாருங்கள் அந்த இடத்த எப்படி இருந்துச்சுன்னு. தக்கூல் இருக்கா? இந்த தக்கூலுன்னு இருக்குது. தக்கூலில் என்ன செய்யணும்? அமுர் எடுப்பதற்கு அமுர் எடுப்பதாக இருந்தால் தேயை தூக்கிடணுமா? தேயை தூக்கிடுவோம். தூக்குன பிறகு என்னெண்டாவது? கூல்னு இருக்கா? இப்போ லாமுக்கு சுக்கூன் செய்யணும். சுக்கூன் செஞ்சால் கூல், கூல்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இரு சுக்கூன்கிற சட்டம். அப்போ குல். அப்போ காலண்டா சொன்னான், குல் சொல்லு. சரி, இருமைக்கு சொல்ல போகிறோம். இருமைக்கு என்ன செய்யணும்? தேயை எடுத்துடணும். தேயை எடுத்துட்டு இருமையில் உள்ள சட்டம் என்ன? நூனை எடுக்கிறது தான். சுக்கூன் பண்ணுற வேலை இல்லை. நூனை தூக்கிட்டோம். கூலா, குல் நீ சொல்லு, கூலா நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பன்மையில் இருக்குது, தேயை எடுத்துடுறோம். நூனையும் தூக்கிடணும். கூலு, குல் கூலா கூலு, குல் கூலா கூலு. குல் சொல்லு, கூலா 2 பேரும் சொல்லுங்கள், கூலு எல்லாரும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெண்பாளுக்கு சொல்கிறோம். பெண்பாளுக்கு என்ன செய்யணும்? தேயை தூக்கிடணும். தேயை தூக்கிட்டா கூலின்னு இருக்குது. நூனையும் தூக்கிடணும்ல. கூலி, குல் கூலா கூலு கூலி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இருமைக்கு தேயை தூக்கிடணும், நூனையும் எடுத்துடணும். கூலா. அதுக்கப்புறம் நான் இங்கே தேயை தூக்கிட்டு கூழ்னாண்டு வரும். கூழ்னாண்டு சொல்லலாமா? 2 சுக்குன்னு வருது. வாவை எடுத்துடணும். வாவை எடுத்துட்டா குள்ன. அப்போ குள்ன சொல்கிறத என்ன செய்யணும்? குல் கூலா கூழு, கூலி கூலா குள்ன. குல் கூலா கூழு, கூலி கூலா குள்ன. இப்போ சாமவுலேருந்து எசுமு தசுமு, சும் சூமா சூமு, சூமி சூமா சும்ன. இதே மாதிரி எல்லாத்துலேயும் எந்த சொல்லாக இருந்தாலும் என்ன செய்யுங்க?
காம யகூமு கும், கும்டா எந்திரி, கூமா கூமு, கூமி கூமா கும்ன. அப்போ இந்த முன்னிலை ஏவல் எடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த சட்டப்படி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிற சட்டப்படி எடுத்து இங்கே என்ன நமக்கு பிரச்சனை வரும்னு கேட்டால் 2 சுக்கூன் பஞ்சாயத்து மட்டும்தான் வரும். 2 சுக்கூன் பஞ்சாயத்து வர்றதுனால அதுக்கு தகுந்தவரை சட்டத்தை அமல்படுத்திக்கிறோம். மற்றபடி அதே சட்டம் தான். ஏவலுக்கு விளக்கலுக்கெல்லாம் தனி சட்டம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் படித்த படற்கை ஏவலும் நீங்கள் ஏற்கனவே படித்த முன்னிலை ஏவலும் என்ன சட்டமோ அதே சட்டப்படி தான் இந்த சொற்களுக்கும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் சந்திப்போம். என்ன சந்திப்போம்? 2 சுக்கூன்கள் ஒன்றா வரும்ங்கிற நிலையை சந்திப்போம். அப்படி 2 வாவு இருக்கிறதுனால சந்தித்தோம் என்று சொன்னால் அப்போ 2 சுக்கூன் வர இடத்துல மட்டும் வாவு நீக்கி விட்ருங்க. 2 சுக்கூன் வராத இடத்துல சொல்லுங்க. கூழ் என்பதில் 2 சுக்கூன் வருது, வாவை தூக்கிட்டோம். கூழா என்பதில் 2 சுக்கூன் வரல, வா வச்சுக்கிட்டோம். கூழு என்பதில் 2 சுக்கூன் வரல, வா வச்சுக்கிட்டோம். கூலி என்பதில் 2 சுக்கூன் வரல, வச்சுக்கிட்டோம். கூழா என்பதில் 2 சுக்கூன் வரல, வச்சுக்கிட்டோம். கூழ்ன 2 சுக்கூன் எடுத்துட்டோம். அப்போ குள்ளு இது முதல் இதனை எடுத்துடுறோம். எதனால எடுத்தனால வழங்கிக்கிறேன்னு 2 சுக்கூன்கிற ஒரு சட்டம் ஏற்கனவே நடத்தியிருக்கோம்ல, அந்த சட்டத்தின் பிரகாரம் அதை செஞ்சுருக்கிறோம். அதனால் அந்த ஏவல் படற்கை ஏவல் முன்னிலை ஏவல் விஷயமாக வேறு சொற்களுக்கும் என்ன செய்வோம், இதே மாதிரி நம்ம எடுத்து உங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது விளக்குவோம்.